இதுதான் கோதுமை மாவு நூடுல்ஸ். நான் பண்ணது செகண்ட் டைம் நானாக பண்ணது. வழக்கம் போல் கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நூடுல்ஸ்க்கு மிஷின் வேணும், எங்கிட்ட மிஷின் இல்லை, அதனால் நான் கையில் செஞ்சுக்கிட்டேன். சல்ல பிடிச்ச வேலை கையில் பண்ணுறது. அப்புறம் இதான் பண்ணது சுடு தண்ணிக்குள்ளே போடணும். அதனால் போட்டேன், ஆனால் தட்டிலேயே ஒட்டிக்கிச்சு, அது வரவே இல்லை. அதனால் நான் வந்து கையில் தான் இல்லை போடுற வேலை வந்துச்சு, ஒட்டிக்கிச்சோம். அதனால் சுடு தண்ணிக்குள்ளே போட்டால் விரிஞ்சு வந்துடும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இது வந்து நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக நான் இது பண்ணியிருக்கணும். நான் ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டேன். அப்புறமா எண்ணெய் தாளிச்சு எண்ணெய் கடுகு வெங்காயம் உரிக்க எனக்கு கொஞ்சம் மடையாக இருந்துச்சு, அதனால் நான் வெங்காயம் உரித்தேன். அப்புறமா தான் பார்த்தேன் தக்காளி இல்லை வீட்டில், சரின்ட்டு விட்டுட்டேன். அதனால் பீன்ஸ் இருந்துச்சு, பீன்ஸ் போட்டேன். உங்களுக்கு தக்காளி விருப்பம் இருந்தால் போடுங்கள், இல்லைன்னா போட வேண்டாம். பீன்ஸ் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டேன். அடுத்து வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். கரம் மசாலான்னு சொல்கிறேன் பாருங்க, மல்லித்தூள். அப்புறமா உப்பு போட்டேன். அதுக்கான வீடியோவில் நான் தான் வீடியோ எடுத்துருக்கேன். அப்புறம் கிண்டினேன், கொஞ்ச நேரம் கருவை விட்டுட்டேன். கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் பரவாயில்ல, நான் மட்டும்தான் பண்ணினேன். கருவை விட்டுட்டேன். உப்பு குறைஞ்சி இருந்தால் வீடியோ கட் பண்ணிட்டேன். கருகின ஸ்மெல் சில்லி பவுடர் போட்டேன். கருகின ஸ்மெல்லாம் ஸ்மெல் வந்துச்சா, நான் டேஸ்ட்டு வரல. கருகின டேஸ்ட்டு நான் காரம் தான் அடிச்சிச்சு. ஓகே, இது நான் செகண்ட் டைம் பண்ணுற கோதுமை. ஃபஸ்ட் டைம் பண்ணேன், மோசமாக இருந்துச்சு. இது நல்லா பண்ணிட்டு நார்மலாக சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு இருந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் தான் சாப்பிட்டோம். நான் கிண்டுக்கு தாச்சி கொஞ்சம் கவுந்திருக்கோம்.